Students, already we discussed about functions, so many concepts. In this video, I am going to explain types of functions. First basics types are one-to-one and onto functions. First, just understand these three diagrams. One by one பாருங்க. இத understand பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Already you know very well about one-one and onto. Just I am giving some example and some explanation here. So first diagram பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தோனே this is not 1-1 னு சொல்லிருவீங்க. இதையும் பாத்தீங்கன்னா இது வந்து 1-1 னு சொல்லிருவீங்க. This is not 1-1 சொல்லுவீங்க but onto னு சொல்லிருவீங்க. You know very well. ரீசன் என்னன்னு கேட்டோம்னா உங்களுக்கு தெரியும். இங்க 2-1 போகுது. 1-1 கிடையாது. 2-1 பட் இங்க 1-1 1-1. Therefore this is called one-to-one function. இத வந்து ஏன் onto னு சொல்றோம் அப்படி சொன்னா every element in codomain. codomain இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. பாருங்க இந்த சம்ல இந்த செகண்ட் டயகிராம்ல y கோடமைன் y அதுல வந்து zங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு அதுக்கு கோட் ப்ரீ இமேஜ் இங்க இல்ல therefore இந்த ஃபங்க்ஷனை என்னால என்ன சொல்ல முடியாது onto னு சொல்ல முடியாது இதையும் onto னு சொல்ல முடியாது சேம் ரீசன் because z has no pre image in x so z க்கு ப்ரீ இமேஜ் இல்ல சரி இதை ஏன் சார் 1-1 னு சொன்னா 1-1 போகுது that is 1-1 function so இது ஏன் சார் 1-1 இல்லைன்னு சொல்றேன்னா இங்க 2-1 போகுது therefore this is not 1-1 function. So இந்த ஃபங்க்ஷனை 1-1 னு சொல்ல முடியாது அதே சமயத்துல இந்த ஃபங்க்ஷனை onto னு சொல்ல முடியாது மேத்தமேட்டிக்கலா இதுக்கு நேம் எப்படி சொல்றோம் this is neither 1-1 nor onto function this function. Second function is 1-1 function but not onto function. Third function is not 1-1 function but it is what onto function. Students see the definition 1.7 a function f a to b. So how to read this fully? Function from a to b. You have to read function from a to b said to be a one-to-one function. So in the function a to b for a function 1-1 னு சொல்லணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா x, y element of a first செட்டுக்குள்ள டொமைன்ங்கற செட்டுக்குள்ள போய் 2 elements எடுத்துக்கணும். அந்த 2 elements x, y எப்படி இருக்கும்னு டிஃபரண்ட் ஈக்குவலா இருக்க கூடாது. 2 different elements னு அர்த்தம். x not equal to y. அப்ப ஆன்சர் f of x not equal to f of y. அதாவது கோடொமைன்ல அந்த ரேஞ்சா கிடைக்கிற ஆன்சர் தான் f of x. அதே மாதிரி f of y. இன்புட் x ஒரு x னு ஒரு நம்பர் கொடுத்து கிடைக்கிற அவுட்புட் இஸ் f of x. இன்புட் y னு ஒன்னு கொடுத்து கிடைக்கிற அவுட்புட் இஸ் f of y. அப்ப கிடைக்கிற அந்த ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னு சொன்னா கோடொமைன்ல இருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச் என்னவா இருக்கணும்னு சொன்னா கம்பல்சரி நாட் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா வரக்கூடாது. பாருங்க ஸ்டூடண்ட்ஸ் see this diagram. இங்க நான் இன்புட் b னு கொடுக்கிறேன் அவுட்புட் எனக்கு பாத்தீங்கன்னா y கிடைக்குது அதை f of b னு சொல்லுவோம் ஃபங்க்ஷன்ல போய் இன்புட் b னு கொடுத்தா எனக்கு கிடைக்கிற அவுட்புட் f of b சோ f of b equal to y னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது இன்புட் c னு கொடுக்கிறேன் அப்ப அவுட்புட் மறுபடியும் y கிடைக்குது அதாவது f of c யோட ஆன்சரும் y கிடைக்குது இப்போதான் நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இது x இது y அதாவது ரெண்டும் நாட் ஈக்குவலா இருந்தா இப்போ நாட் ஈக்குவல் இது b இது c டூ டிஃபரண்ட் எலிமெண்ட்க்கு டூ டிஃபரண்ட் அவுட்புட் தான் கிடைக்கணும் பட் இங்க f of b f of c ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபரெண்டா இருக்கணும் பட் இங்க என்னவா இருக்கு ஈக்குவலா இருக்கு சோ இப்படி இருந்தா இது 1-to-1 கிடையாதுங்கறத நம்மளோட டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க சோ மறுபடியும் அந்த டெஃபினிஷன் ஒரு தடவை பாருங்க சோ பாருங்க x, y element of set a அதாவது 2 இங்க வந்து x and y not equal to which means two different input x one input y another one input அது ரெண்டுமே two different inputனா அவுட்புட் two டிஃபரெண்டா தான் இருக்கணும் அப்பதான் இது 1-to-1 பட் அங்க பாத்தீங்கன்னா f of b வேல்யூ and f of c வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு இங்க நாட் ஈக்குவலா இருந்தா தான் 1-to-1 சொல்றாங்க இதே டெஃபினிஷனை இன்னொரு டைப்லயும் சொல்லலாம்ங்கறாங்க சப்போஸ் f of x உம் f of y உம் ஈக்குவலா இருந்தா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு x உம் y ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் இது ஈக்குவலா இருக்கும் சோ இந்த கண்டிஷன் வேணாலும் நம்ம சம்ஸ்ல வேணும்போது யூஸ் பண்ணுவோம் இந்த கண்டிஷன் வேணாலும் நம்ம சம்ஸ்ல வேணும்போது யூஸ் பண்ணுவோம் அந்த சம்ஸ்ல பாக்கும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் now another one type is onto function எப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனை onto னு சொல்லுவோம்னு சொன்னா for each b element of b கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு b க்கும் there exists at least one element small a in capital A அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொரு எலிமெண்ட் இன் கோடொமைன் has at least one pre-image அது இருக்கணும்ங்கறத இந்த இடத்துல சொல்லிருக்காங்க சோ அதாவது என்ன சொல்றாங்கன்னா ரேஞ்ச் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொன்னா கோடொமைனே ரேஞ்சா மாறிடும் ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுவோம்னு சொன்னா இப்ப அந்த ஏரோ டயகிராம் போய் பார்க்கலாம் பாருங்க சோ இந்த ஏரோ டயகிராம்ல பாத்தீங்கன்னா சொன்னா ரேஞ்ச்ங்கிறது x, y மட்டும்தான் பட் கோடொமைன்ங்கிறது x, y, z இந்த y குள்ள இருக்கிற எல்லாமே கோடொமைன் சோ இங்க ரேஞ்சும் கோடொமைனும் வேற வேற ரேஞ்ச் வந்து சப்செட்டா இருக்கு கோடொமைனுக்கு
இங்கேயும் அதே தான். பட் இங்கே பாருங்க கோடொமைனும் XY தான், ரேஞ்சும் XY தான். ஸோ ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தாவே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். திஸ் இஸ் கால்டு வாட்? ஆன்டு ஃபங்க்ஷன். அதான் அங்க டெஃபினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். வாட் இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்? ஜஸ்ட் அனதர் நேம் ஆஃப் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நெக்ஸ்ட் அனதர் ஒன் நேம் இஸ் கால்டு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன் அனதர் ஒன் நேம் இஸ் கால்டு சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Bijective. What is bijective function? Means which function is both one to one and on to. எந்த ஃபங்க்ஷன் உங்களால ஒன் சொல்ல முடியுது, ஆன் டூ சொல்ல முடியுதோ that function is called bijective function. Every identity function is one to one function as well as on to. இது ஒன் மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. What is this? Every identity function. Identity functionனா என்னன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம். ஐடென்டி ஃபங்க்ஷன் நீங்க என்னன்னு சொல்லலாம்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனும் சொல்லலாம் as well as on to function சொல்லலாம். A constant function. We know constant function. F of x equal to, what is identity function? You have to know identity function. Y equal to x. This is called identity function. And what is constant function? We know y equal to c. This is called constant function. So every constant function not onto unless codomain contains only one element. அதாவது பாத்தீங்கன்னா கோடொமைன்ல ஒன்லி ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்லிடலாம்? ஆன் டூன்னு சொல்லிடலாம். அது என்ன சார் அப்படின்னு சொன்னா நீங்க இன்புட் என்ன கொடுத்தாலும் அவுட்புட் ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்கும். தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரேஞ்ச். அந்த ரேஞ்சுங்கிறது சின்னு சொன்னா கோடமைன் அதே சி மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு கோடமைன் செட் எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அப்ப என்ன சொல்லிடலாம்னு சொன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் கோடமைன் ஒன்லி ஒன் எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனா இருந்து அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா இருந்தா அப்ப நீங்க அதை ஆன் டூன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் கோடமைனா இருக்கு. அப்ப அந்த ஒரு கோடமைனுக்கே எல்லாமே ப்ரீ இமேஜா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த சிங்கிறதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டும் ப்ரீ இமேஜா மாறும்போது ஸோ இது வந்து ரேஞ்சும் சி தான், அதே மாதிரி கோடமைனும் சி தான். தேர்ஃபோர் இட் இஸ் கால்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அண்ட் இட் இஸ் கால்டு ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அண்ட் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதை நம்ம ஆன் டுன்னு சொல்லக்கூடாது. கோடமைன்ல மோர் தென் ஒன் எலமெண்ட் இருந்துச்சுனாவே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை நீங்க என்னன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹியர். Students, see here, a function which is not onto is called into function. எதெல்லாம் உன்னால ontoன்னு சொல்ல முடியலையோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் சொல்லிக்கலாம்னு சொல்றாங்கன்னா into function சொல்லிக்கலாம். இது ஒரு ஒன் பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்க x கேபிட்டல் x ஒரு செட் கொடுத்துருக்காங்க 1 2 3 4, கேபிட்டல் Y A B C D E. இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 mapped to A, 2 mapped to C, 2 mapped to C, 3 mapped to E, 3 mapped to E, 4 mapped to B. So இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு this function is one to one but not ontoங்கறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏரோ டயகிராம்ங்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கறாங்க. நான் இதெல்லாம் ஏரோ டயகிராம் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 4 சம்ஸ், ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். மீதியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் உடைய ஏரோ டயகிராம் நான் போட்டிருக்கேன். இப்போ அதை ஷோ பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். Students, this is first sum உடைய arrow diagram. This is fourth sum arrow diagram. First sum x, capital X equal to 1 2 3 4. So I am taking 1 2 3 4. And capital I A B C D E. Therefore I am taking A B C D E. This is called domain. This is called codomain. So domain, codomain. Similarly here also same. X, Y, domain, codomain. So just I am writing here capital X, here capital Y. So function is what? F be a function from x to y. Here also f be a function from x to y. அந்த ஃபங்க்ஷன் உடைய என்னென்ன கான்செப்ட், என்னென்ன ரிலேட்டட் எதெல்லாம் மேப் ஆயிருக்குன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கேன்னா 1, A, 2, C, 3, E, 4, B. ஸோ அதை நான் மேப் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 1 to 1, 1 to 1, 1 to 1, 1 to 1. ஸோ இதை நீங்க 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லாம தாராளமா சொல்லலாம். திஸ் இஸ் கால்டு 1 to 1 ஃபங்க்ஷன். அண்ட் D has no pre-image. Therefore it is not onto function. So இத பார்த்தோனே arrow diagram வச்சு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். Here similarly 1, A, so 1 related to A, 2, C, 2 mapped to C, 3, B, 4, B. Therefore 3 and 4 mapped to B. So இத நம்ம உடனே நீங்க சொல்லிடுவீங்க this is not one to one function. But on to one நம்ம செக் பண்ணனும். இது on to one செக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா சொன்னா D has no pre-image, E has no pre-image. Therefore it also not onto function. So this function is neither 1 1 nor onto ன்னு சொல்லி சொல்லுவோம். You know this concept. Next question number 2 and 3.
பாத்தீங்கன்னா இந்த 2 and 3 க்கு என்ன ரிலேஷன், இது ஏன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னா, ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 1, a 2, a 3, a 4, a 1, a 2, a 3, a 4, a set domain 1 2 3 4, here also domain 1 2 3 4, but codomain here a, here codomain a, b. Actually இதை நீங்க கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், பிகாஸ் அதாவது பாத்தீங்கன்னா 1 இன்புட்டா கொடுத்தாலும் a கான்ஸ்டன்ட் தான் ஆன்சர், 2 இன்புட் கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் a ஆன்சர், 3 இன்புட் கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் a ஆன்சர், 4 இன்புட் கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் a ஆன்சர். இப்பதான் நம்ம அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம் எப்பன்னு சொன்னா கோடொமைன் ஹேஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் அப்படின்னு சொன்னா. இப்பதான் இந்த ரீசன். ஸோ இப்போ கோடொமைன்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, therefore this is constant function, so we can tell this is on to. ஏன்னா இங்க வந்து ப்ரீமேஜ் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ஹியர் கோடொமைன்ல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான், பட் இங்க பாத்தீங்கன்னா கோடொமைன்ல என்ன இருக்குன்னு சொன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. One has preimage, 4 preimage, but B has no preimage, therefore this is not onto function. இப்போதான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் எல்லாம் சொன்னோம், இங்க அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா 1 ஃபங்க்ஷன் சொல்லலாமா, சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாமா, அதுவும் சொல்ல முடியாது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் 1 நார் ஆன் டு. திஸ் ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன், இது வந்து 1 கிடையாது. ஸோ இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, முக்கியமான பாயிண்ட்னு சொன்னா, அதாவது ஆன் டுவா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா சொன்னா கோடொமைன் தான். கோடொமைன் வச்சு தான் நீங்க ஆன் டுவா இல்லன்னு டிசைட் பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. See here, the codomain of the function is very important when deciding whether the function is onto or not. இதான் நம்ம சொன்னோம். கோடொமைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்போ deciding whether the function is onto or not அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ மீதி சம்ஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.